ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேஎஃப்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோபம் அப்படின்னா எங்களை பற்றி பார்ப்போம். உங்களுடைய கண்ணீர் துளி போலவே கோபத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குங்க. அதுக்கு உண்டான மதிப்பு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போமா. கோபம் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உலகின் பால் பண்ணை அப்படின்னு அழைக்கப்படுற நாடு எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேலே உங்களுக்கு ஒரு போல் ஓட் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம டெய்லியும் மொபைல் யூஸ் பண்ணுறோம். பட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு உள்ளே நான் டாக்குமெண்ட்லாம் நிறையா சேவ் பண்ணணும், பார்க்கணும், அதுக்காக ரைட் பண்ணணுங்கிறதுக்காக சில பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லியும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சேனல் உதவும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின தினசரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதேமாரி சின்ன சின்ன விஷயங்கள், கோபம், உங்களுக்குள்ள உணர்ச்சிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் யார், நான் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் விஷயங்களை தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு 3 டைட்டில் வச்சு பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, கோபம் அப்படின்னா என்ன, கோபம் வர காரணம், கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற 3 விஷயத்தை வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கோபம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கோபம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு இடையில் இருக்கிற ஒரு சின்ன உணர்ச்சி தாங்க கோபம். அதுதான் நம்மள்கிட்ட பெருசாக வெடிச்சு வர்றது. நாளைக்கு ஒரு சின்ன எரிச்சலில் தான் தோன்ற அந்த கோபம் அப்படிங்கிறது. யாரோ உங்களை ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, அதில் ஒரு சின்ன எரிச்சலை வைங்க. அப்போ தோன்ற அந்த கோபம் உங்களுடைய எண்டு எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் கொள்ற லெவலுக்கு போயிடுவோம். அவ்வளோ பெரிய கோபம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களோட வாயோ கையோ அடக்கிட்டீங்கன்னா அந்த கோபங்கிறது உங்களுக்கு பின்னாடி பெரிய விளைவுகள் ஏற்படுத்தாது. அதுதான் உண்மை. அந்த கோபம் உடல் அளவில் உங்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துன்னு தெரியுமா? அதிக ரத்த அழுத்தம், வேகமான இதய துடிப்பு, அற்றினல், நாரற்றினல், நோரற்றினல் அப்படிங்கிறது அதிகப்படியான சுரக்கம் தாங்க கோபம், வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் நம்மளுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோபம் வர காரணம். எதனால கோபம் வருது? ஒரு சின்ன விஷயம், அதுக்காக தான் கண்டிப்பாக கோபம். எதனால அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே கோபம். ஏன்னா நீங்கள் பேசுறது கண்டிப்பாக நான் பேசுறது தான் சரி அப்படின்னு பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இருக்க உள்ளவங்க அதே மைண்ட் செட்டில் பேசியிருப்பாங்க. நான் இல்லைப்பா, நான் பேசுறது தான் சரி அப்படிங்கும்போது 2 பேருக்கு இடையில அந்த ஒரு ஒத்துமை இல்லாமல் அந்த இடத்துல கோபம் வரும். இதை நம்ம என்றைக்குமே கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பேசுகிற கருத்து தான் நமக்கு சரிங்கிறதுனால மட்டுமே நம்மளுக்கு கோபம் வருது, வேறு எந்த ரீசனும் இல்லை. 2வது ரீசன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, உங்களை சுற்றி உள்ள யாரையோ ஒருத்தர் அசிங்கப்படுத்துவாங்க, இல்லை அவதூறாக பேசுவாங்க. உங்களை சார்ந்த விஷயங்களோ, உங்களை சார்ந்த நபர்களையோ நீங்கள் உங்களை கேவலமாக பேசும்போதோ அப்போ உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வரும். நம்ம வெளிக்காரணங்களால தான் கோபப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மாயையை நம்ம மனசுக்கு நம்மளே ஆறுதல்படுத்திக்கிறது. இவன் இப்படி பண்ணலைன்னா நான் அதை கோபப்பட்டு இருக்க மாட்டேன்ப்பா, இவன் அதை பண்ணிட்டான்ப்பா, அதனால தான் நான் கோபப்பட்டேன் அப்படின்ட்டு நம்ம மனசை நம்மளே ஆறுதல்படுத்திப்போம். நம்ம மேலே தப்பு இல்லை, அவன் அப்படி செஞ்சதுனால தான் கோபப்பட்டோம் அப்படின்ட்டானா உண்மையிலே பார்த்தோம்னா அந்த இடத்துல கோபப்பட்டுக்கிறதும் ஆத்திரப்பட்டுக்கிறதும் நம்மளாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் நம்ம சுட்டி காட்டுறது இன்னொரு செஞ்ச தவறுனால தான் கோவப்பட்டேன். பட் நீங்கள் செஞ்ச கோவமே ஒரு தவறுங்கிறது நீங்கள் அந்த இடத்துல உணர்ந்துருக்க மாட்டீங்க. காரணம், உங்களுடைய மைண்ட் செட்டும் உங்களுடைய மனசும் அதை ஏற்றுக்கும், இது இப்படி தான் அப்படின்ட்டு. அது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். கோபம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, அந்த கோபம் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத ஆராயும். என்னப்பா, நான் ஒரு தொண்டை போய் கோவப்பட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் போய் நான் ஆராய்ச்சி பார்க்க சொல்கிறேன் அப்படி கிடையாது. கோபம் வரும்போதே உங்களுக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதே உங்களுக்கு தெரியும், நான் இதனால் கோவப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் பட்ட கோபம் சரிதானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இன்னொரு மனசு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ பட்ட கோபம் சரி அப்படிங்கிறத அப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணி நீ பண்ணுறது தான் கரெக்டுங்கிறத உங்கள் மனசு உங்களுக்கு உணர்த்தி சொல்லும். பட் ஆனால் நீங்கள் நம்பக்கூடாது. அதுக்கு எதிர்மறையே இன்றைக்கி போய் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் சரின்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது தவறாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சைடு யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அந்த இடத்துல கிடைக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது கண்ட்ரோலில் வந்துடும். கோபத்தை இப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த மாரி நேரத்தில் எப்படி பேசணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கோபத்துக்கு உண்டான மதிப்பும் உங்களுக்கு தெரியும். அதை எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேக்ஸிமம் கோபப்படுறதே ஆர்கியூமெண்டால தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுபடி இல்லாமல் நான் வேறு விஷயங்களாலே கோபப்படுறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரே ஒரு கோபத்துக்கான விடை அப்படின்னு பார்க்க போனோம்னா ஆராயணுங்க. அந்த கோபம் எதனால் வந்துச்சு, நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு உங்கள் மனசை மட்டும் கேட்காம
சுற்றி இருக்கிற 4 பேர் சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்க கூட இருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இல்லை மச்சான் நீ பண்ணுறது தப்புடா அப்படின்ட்டு. அப்போது அதை நீங்கள் ஏற்றுக்க பார்க்கணும். இல்லைடா நான் பண்ணுறதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அதனுடைய உச்சகட்டம் அப்படிங்கும் போது நான் என்ன அப்படின்னு சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கான விடை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிங்கன்னா கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராமலே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதேமாரி உங்கள் உடல் சார்ந்த விஷயங்களை, உங்களுடைய உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை, உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இதுமாரி பல விஷயங்கள் உங்களுக்கு நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க. பிடிக்கலான்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும், நீ என்ன இந்த வீடியோஸில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தான் அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். நம்ம சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் எதுவும் பேசணும், இல்லை என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பேசணும், இல்லை நீ பேசுகிற விஷயங்கள் தப்பு அப்படிங்கிற விஷயங்களுக்காக நீங்கள் எதுவும் பேசுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த விஷயம் நல்லா இருக்குது, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.